என்னோடய ஃபேமிலியில் மொத்தம் 5 பேர். அதில் அவங்க யாருமே படிக்கல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கல்வியோட முக்கியத்துவம் தெரியல. நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அதை பற்றி தெரியும். அதனால நான் வந்து ஸ்கூல் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்க DDU-GKY திட்டத்தின் கீழே இருக்க ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டண்ட், அதாவது உதவி செவிலியரில் படித்து இப்போ நான் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறேன். நான் இங்கே வந்து சாதாரணமாக வரல. வீட்டில் வந்துட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் படிக்க வேணாம். அண்ணாங்க இருந்தாங்க, அவங்க வேறு யாருமே படிக்கல அப்படின்னா நீ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் நீ படிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அலைன்ஸ் பார்த்தாங்க. நான் அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிவிட்டு, அதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு வேணாம், எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படி சொல்லி நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து படிக்கிட்டு இங்கே வந்து நாமக்கல்லில் கைடு ட்ரஸ்ட்டில் நான் வந்து ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டண்ட் படித்து நான் வேலைக்கு போகிறேன்னா, நான் வந்து ஃபோனில் பார்க்குறப்ப இந்த ஆடை பார்த்துட்டு நான் இதை நம்பவே இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து 3 மாத கோர்ஸ், அது ஃப்ரீன்னு போட்டிருந்தது. ஃப்ரீன்னு சொன்னால் யாருமே இப்போ அது வந்து உண்மை நம்புறதே கிடையாது. நானும் அது மாதிரி தான் இருந்தேன். பட் இருந்தாலும் நான் கால் பண்ணி கேட்டேன். இங்கே இருக்க ஸ்டாஃபோட கால் பண்ணி கேட்டு அவங்க சொன்னாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, ஃபுட்டு, ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னாங்க. நான் நம்பலை. இருந்தாலும் நான் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். அவங்க சுத்தமாக நம்பவே கிடையாது. அதுக்கப்புறம் என்னென்னா சரி வர சொன்னாங்க. வந்து பார்த்து இங்கே வந்து உண்மையாகவே ஃப்ரீயாக இருந்தது. அதனால் அவங்களும் மன திருப்தியோடு என்னை வந்து இங்கே வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. நானும் படிக்க வந்திருக்கேன். நான் இங்கே வந்து என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, பேஷண்ட் எப்படி பார்த்துக்கணும், அப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ் பேசுகிறது, கம்ப்யூட்டர் பற்றி நான் இங்கே வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்து முன்னாடி நின்று பேசுகிறது அப்படிங்கிறது கூட நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். காலேஜில் படித்தேன், இருந்தாலும் அங்கே வந்து நான் இவ்வளோ கற்றுக்கல. நான் இங்கே வந்தனால என்னோடய நாலேஜ், ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அருமையான வாய்ப்பு கொடுத்த கைடு ட்ரஸ்ட்டுக்கும், இந்த வாய்ப்பு கொடுத்த மத்திய மாநில அரசுக்கும் கைடு ட்ரஸ்ட்டுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கைடு ட்ரஸ்ட்.